ஹலோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு அவங்களோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட் ஆகும். சிலர் வந்து பரிசு பொருட்களை ஷேர் பண்ணிக்குவாங்க, இன்னும் சிலர் வந்து நெருக்கமாக உடல் அளவில் நெருக்கமாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு தெரிவிச்சுக்குவாங்க. வீட்டு வேலைகள் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரத்தை வந்து அவங்களோட தரமான நேரத்தை செலவிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க. இதன் மூலம் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணுற எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலை வெளிப்படுத்திக்கிறதா தெரியும். ஜென்ரலாக பார்த்தோம்னா இப்போது வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப புலம்பி தள்ளுறத நம்ம பார்க்க முடியும். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே அவங்களோட அழுக்கு துணியை வந்து அழுக்கு கூடையில் போட மாட்டிங்களா, நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனேயே ஏன் ஆஃபீஸ் ஒர்க்கு வெளியில் உங்களோட பிஸ்னஸ் கால்ஸ் எல்லாம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் மொபைலை அப்படி வைக்க மாட்டிங்களா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா, என்னை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா, எனக்கு ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கி தர மாட்டிங்களா, நான் வீட்டு வேலை செய்யும்போது எனக்கு சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி ஒய்ஃப் எல்லாருமே புலம்பு தள்ளுற ஒய்ஃபை சிலரை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட்ஸும் அவங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்தோன்னே எனக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக சமைச்சு தரக்கூடாதா, நீ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் பார்க்குறக்கு, எப்போ பார்த்தாலும் நான் வரும்போதெல்லாம் டிவி சீரியலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா, நெருக்கமாக பேசிட்டு இருக்கக்கூடாதா, ஏன் என்கிட்ட அன்பு இல்லையா, என்னை காதலிக்கலையா அப்படிங்கிற ஒரு குறைப்பட்டு சொல்கிற ஒரு ஹஸ்பண்ட்ஸ்மார்களையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு இடையிலையும் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறையான ஃபீலிங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருது. அதனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னைய காதலிக்கலையோ, அவங்க வந்து நேசிக்கப்படலையோ, நம்ம அவங்களுக்கு முக்கியமானவங்களா இல்லையோ, நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள தோணிடுது. இதனால அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரே வீட்டில் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது அவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, நான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக பார்த்தோம்னா பெண்கள் வந்து மற்றவங்களை வந்து கவனிச்சிக்கிறதும் அன்பு காட்டுறதுக்கும் நல்ல ஒரு பணிவிடை புரியறதுக்கும் கணவன்மார்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ வந்து சில ஒய்ஃப்மார்கள்லாம் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை சாப்பிட்டுட்டு அதை பற்றி ரொம்ப பெருசாக ஃபேஸ் காமிச்சிக்க மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அலட்டிக்க மாட்டாங்க, அப்படியே இருந்துருவாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் என்ன நினைப்பார் அப்படின்னா, நம்ம ஒய்ஃபு நம்மக்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம பக்கத்தில் இருந்து அன்பாக பேசணும், நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதும் கரெக்டு தான். அவர் வந்து எப்படி நினைக்கிறாருன்னா, அவளோட அன்பும் அரவணைப்பும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய்ஃப் என்னென்ன செய்கிறாங்க, நல்லா சமைச்சு கொடுத்து அவருக்கு பணிவிடை புரியறதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே காதல் மொழி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதனால தான் அவங்களுக்குள்ள வந்து புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்புறது வந்து தெரியுது. இங்கே இப்படி புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா? மேரேஜ் லைஃபுக்கு அன்பும் காதலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்படி ஃபீல் பண்ணணும், தான் நேசிக்கப்படுகிறோம், காதலிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காதல் மொழியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதைய வந்து அவருக்கு வந்து கொடுக்கறதற்கு நீங்கள் உண்மையான முறையில் முயற்சி மேற்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு மாயாஜால மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்த்துக்கள். நன்றி.